வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நமது சந்தைகள் ஒரு வீழ்ச்சியுடன் காணப்பட்டது. ப்ளஸ் குளோபல் மார்க்கெட்டினுடைய இன்புட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப வீக்காக இருக்குது. அதனுடைய முக்கிய தாக்கம் நமது சந்தைகள் இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி பார்த்தோன்னா இன்றைக்கி 90 புள்ளிகள் குறைந்து 22,122 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் பார்த்தோன்னாக்கா 838, டிக்ளைன்ஸ் பார்க்கும் பொழுது 1427. ஸோ மார்க்கெட்டினுடைய பிரெத்தை பார்க்கும் பொழுது வீக்காக இருக்கிறது. அதாவது ஒரு பெசிமிஸ்டிக் சென்டிமெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் எவ்வரி ஹையர் லெவல் மார்க்கெட்டில் செல்லிங் வருது. அதுபோல் துறைகளை பார்க்கும் பொழுது எனர்ஜி, ஆட்டோ அண்ட் ரியாலிட்டி ஏறிய துறைகள். இறங்கிய துறைகள்னு பார்த்தோன்னா இன்றைய தினம் ஐடி தான் நிறையா விழுந்திருக்கு. தென் ஃபாலோடு பை மெட்டல் அண்ட் பேங்கிங் செக்டார். பேங்கிங்கில் ஸ்டில் அந்த ப்ராஃபிட் புக்கிங் இருந்து கொண்டு இருக்கிறது. எல்லாம் வரக்கூடிய பிஎம்ஐ டேட்டா யூஎஸ் அண்ட் பிஎம்ஐ டேட்டா இந்தியா, இது ரெண்டும் வைத்து பேங்கிங் துறைகளில் ஒரு திருப்பு முனை வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோன்னாக்கா வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது இந்தியன் மார்க்கெட்டுக்கு நன்கு இருக்கும் என்று சொல்லலாம். மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைய தினம் எல்என்டி, பவர் கிரிட், அதானி என்டர்பிரைசஸ், பிபிசிஎல் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இண்டால்கோ இவையெல்லாம் இறங்கிய பங்குகள். தங்கம் பார்க்கும் பொழுது 130 ரூபாய் குறைந்து 62,215லையும், வெள்ளி 829 ரூபாய் குறைந்து 69,650லையும், குரூடாயில் 16 ரூபாய் குறைந்து 6,337லையும் மணியமாகிக் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்கா HDFC பேங்க், கோட்டக் பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. டெக்னிக்கலாக மார்க்கெட்டை பார்த்தோன்னா மார்க்கெட் ஹையர் ஹையில் பார்க்கும் பொழுது செல்லிங் ப்ரெஷர் வருது. நிஃப்டி பார்த்தோன்னாக்கா இன்றைய தினம் அதனுடைய செகண்ட் சப்போர்ட்டில் முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சப்போர்ட் லெவல் பார்க்கும்பொழுது 22,055 உள்ளது. மேலும் 22,232ங்கிற புள்ளிகளுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் சந்தைகள் நின்னால் அதிலிருந்து ஷார்ட் கவரிங் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். இதற்கு முக்கிய காரணமாக பேங்க் நிஃப்டியும் ஐடியும் இறங்குவது தான் நிஃப்டியும் இறங்குறதுன்னு சொல்லலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 46,404 மற்றும் 46,085 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும் பொழுது 46,926 மற்றும் 47,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நெக்ஸ்ட் சப்போர்ட் தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு 1000 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. நாளைய தினம் நமது சந்தைகளில் விற்று வாங்குவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி ட்ரேடிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட்.